அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன். கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட ஃபைல் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ண உடனே இம்போர்ட்டிங் காட்டும், இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை முடிச்சதுக்கு அப்புறம் இம்போர்ட்டிங் ஆகும். உங்களுக்கு சப்போஸ் இம்போர்ட்டிங் ஆகல அப்படின்னா இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோக்கு தேவையான ப்ராஜெக்ட் எல்லாமே அதுவே செலக்ட் ஆகிருக்கும். நீங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த ஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேல இருக்க நெக்ஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே கண்டினியூ டு டைம் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸிங் ஆன ஃபாண்ட் எல்லாமே இதுல இருக்கும். ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கோங்க. வீடியோ பார்க்க எப்படி இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அந்த கேமரா இருக்குல்ல அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நார்மல் வியூக்கும் வந்துடும். கீழே டைம் லைன்ல ஸ்மால் பண்றதுக்கு 2 ஃபிங்கரை வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்ப கிரீன் கலர்ல இருக்க இந்த இமேஜ் பதிலாக தான் உங்க இமேஜா பிளேஸ் பண்ண போறீங்க. அது எப்படி பண்றது அப்படின்னா கீழே டைம் லைன்ல இருக்க யுவர் பிக் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஸ்டாரை அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்க ஸ்டார் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ள போகும். உங்களுக்கு தேவையான போட்டோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமேஜை கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு டாப் ரைட் கார்னர்ல ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபாண்ட்டை மாத்துறது டைம் லைன்ல ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. எடிட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல அந்த வார்னிங் சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட் கொடுங்க. இதுல வந்துட்டு டிஃபால்ட் இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட் சைட் கார்னர்ல இருக்க அந்த ட்ரீ டாரை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஃபாண்ட்டையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணாலே போதும், ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். நமக்கு நம்ம இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் மட்டும் தேவையானது போதும். அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல ஃபாண்ட் எல்லாம் வருதோ அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். எக்ஸாமுக்கு எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்றத பாருங்க. இப்போ இந்த லிரிக் எங்க இருக்கு அப்படின்னு நான் டைம் லைன்ல சர்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்றேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஃபாண்ட் லிஸ்ட்ல இருக்க இடத்த கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நாங்க தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ண உடனே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம டிஃபால்ட்டாவே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல எல்லாம் போட்டோ செலக்ட் பண்றதுக்கு யுவர் பிக் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே நான் சொன்ன மாதிரி அந்த கலர் ஃபில் அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோக்குள்ள போயிடும். போட்டோ வந்துட்டு நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, அதுவே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே மூவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு தேவையான இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு 10 செகண்ட்குள்ளேயே இந்த வீடியோ நீங்க பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளவுதான், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போட்டோ கட் பண்றதுக்கு நான் இந்த ஆப்பை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். போட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஆப், இது பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. இதை எப்படி நீங்க யூஸ் பண்றதுன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட போட்டோ கீழே ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டோ இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களோட போட்டோ லோட் ஆகும். உங்க போட்டோவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணிட்டு உங்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நீங்க பிஎன்ஜி சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ ஃபைல் ப்ராஜெக்ட்குள்ள அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க வீடியோ ரெடி ஆயிரும்.